எந்த பேயும் வராம இருந்தா சரி. ஓகே மக்களே, இப்போ வந்து ஓரளவுக்கு வெளிச்சமாயிருச்சு, எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது தெரியாதனமா வந்து சிக்கிறதுனா இதுதான் போல இருக்கு. இருடா, அந்த பக்கம் வழி இல்லடா. இந்த டோர் ஓகே மக்களே, இந்த டோர் வந்து ஓபன்ல தான் இருக்கு. நம்ம இந்த பக்கம் வருவோம். ராமா இருக்காங்க. ராமா, வெல்கம் பேக் டு சினி கேமிங். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரையால் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அரையால் பார்ட் 1 வந்துட்டு நம்ம ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் கண்டினியூ பண்ண வேணாம், ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் நம்ம செகண்ட் சேனல் மெயின் சேனல் எது போனாலும் பாத்தீங்கன்னா அரையா பார்ட் 2 போடுங்க, கண்டினியூ பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 கமெண்ட்ஸை தாண்டி இருக்கும் 2 சேனல்லையும் சேர்த்து. ஸோ போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். இப்போ கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா வந்திருக்கவங்களுக்கு என்னன்னு புரியாது அப்படின்றதுனால கேமோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிட்டு நம்ம உள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அரையா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பட் எதுக்கு போனாங்க என்னன்னு தெரியல. பட் போனவங்கள யாரும் கில் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு கோஸ்டா சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரையா வந்து ஏன் பேயா சுத்திட்டு இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் பெட்டர் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மறக்காம ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அப்போ நல்லாவே வந்து திக்குன்னு இருக்கும் மொமெண்ட்ஸ்லாம். வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் போட பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் 2 அதாவது பார்ட் 2ல என்னலாம் முடிக்க போறோம்னா சாப்டர் 1 ஓட எண்டிங், அப்புறம் சாப்டர் 2 சாப்டர் 3 வரைக்கும் முடிக்க போறோம். சாப்டர் 1ல இந்த இடத்துல தான் நம்ம வந்து முடிச்சிருப்போம். இப்போ நம்ம யாரா விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரையாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மரிசாவா ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரையா இறந்துட்டா அப்படின்றதே வந்து மரிசாக்கு தெரியாது. தெரியாம ஏன் என்னை விட்டு தூரமா ஓடிக்கிட்டே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே பின்னாடி போய்கிட்டு இருக்கா. சோ அந்த பேய் வந்து மரிசாவை ஏதாச்சும் பண்ணுமான்னு தெரியல. வாங்க போலாம். ஐயோ, அது ஒரு பேயும் தெரியாம இவ பாட்டுன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளே, என்ன நடக்க போதும் அதான் எனக்கும் தெரியல மக்களே. பாருங்களா, ஹாஸ்பிட்டல் இந்த மியூசிக்கே வந்து அப்படியே பயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பாரு, எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல. அதை விட ஏதாச்சும் ஒரு பெரிய பேய் திடீர்னு திக்குன்னு வந்துருமானும் தெரியல. என்னடா கேண்டில் எழுதி வச்சிருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல் தானே? ஹாஸ்பிட்டல் மாதிரியே ஒரு ஃபீல் ஆக மாட்டேங்குது இதெல்லாம். ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள இருக்கீங்க, இருந்தா சொல்லிடுங்க, சடனா வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துறாதீங்க. சாத்திட்டாங்க மக்களே உள்ள போட்டு. இது ஹாஸ்பிட்டல் சொல்றதை விட அங்கங்க ஏதோ பூஜை பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கொளுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இது பூஜை பண்றதுக்கா இல்லைன்னா வந்துட்டு கரண்ட் போச்சுன்னு ஏற்றி வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் வந்து உள்ள வரும்போது ரிச்சுவல்ஸ் பண்ற இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ பூஜைக்கு தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இது யாரோ. ஐயோ, எனக்கு பக்கத்துல யாரோ சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. எனக்கும் கேட்டுச்சுடா. அது யாரு இது உங்களை கில் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார கொல்ல போறாங்க தெரியல. ஒருவேளை நம்மள இருக்குமா? டேய், யாரா நீ? எங்க இருந்து பேசுற? ஐயோ, சவுண்ட் மட்டும் வருது, ஆள காணோம். இந்த ரூம்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன். டேய், யாரா அவன்? யாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஆஹா, உள்ள எவனையோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இடமே சேரல, முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். ஆமா மக்களே, பாருங்களேன், நம்ம மாட்டோம், நம்ம கதை அவ்வளவுதான். வாங்க சட்டுப்படி இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம். இந்த சத்தம் கேட்டிருக்குமா? ஒரு முறை இந்த டோர் திறக்கும் போதும் எங்க ஏதாச்சும் பின்னாடி நின்னுட்டு இருக்கமோன்னு பக்கு இருக்குது. டேய், பின்னாடி மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி எந்த சைட்ல இருந்து வந்துருமோன்னு கூட பயமா தான் இருக்கு. சரி, இந்த டோர் ஓபன் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம் வேகமா. என்னடா பூட்டி இருக்கு? என்ன சீரியஸ் சொல்ற, ரொம்ப அதிகமா கேக்குது. ஒருவேளை உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டானோ? வாயே வைக்காதடா. ஓகே மக்களே, இந்த டோர் திறந்து வச்சு கடக்குதுங்க. தோலி முடிச்சிட்டு ஐயா எந்த நேரத்துல வாயை வச்சியோ யாரோ அவன் யாருனே தெரியல மக்களே. திடீர்னு நம்மள விரட்டிக்கிட்டு இருக்கான் காட்டா மாதிரி. அவன் யாரு, எதுக்கு கத்தியது நம்மள விரட்டுறானு தெரியாது. ஆனா அவன் கையில நம்ம மாட்டோம் அப்படின்னா நம்மளே போஸ்ட்மார்ட்டம் பண்றோம். அதனால சீக்கிரமா ஓடு. இருடா, நானும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் துரத்திட்டு இருக்கான் மக்களே. சரி, இந்த பக்கம் தான் வெளிச்சமா இருக்கு, இந்த பக்கம் ஓடிடுவோம். ஐயோ, பாத்ரூம்ல வந்துட்டு மாட்டிப்போமான்னு தெரியல. ஓகே, இந்த பக்கம் ஓகே. இங்க மேல கிளைம் பண்ண சொல்றாங்க. சோ மேல ஏறிட்டோம்னா தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பட் மியூசிக் நிக்கலையே. சீக்கிரம் போ, ஆள புடிச்சு விட்டு போ. சீக்கிரம் இருடா, நீ வேற பயமுறுத்திட்டு இருக்காத. இந்த டனல் எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு வேற தெரியல. இன்னும் மியூசிக் நிக்கவே இல்ல. எங்கிட்டு போனாலும் வழி இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. இந்த பக்கம் அவன் நம்மள இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மியூசிக் நிக்கல. சீக்கிரமா போ. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் மக்களே. சரி, இந்த பக்கம் அப்படியே திரும்பி தப்பிச்சு எப்படியாச்சும் போயிடுவோம். அவனை விட தூரமா போயிட்டாலே போதும். ஐயோ, டேய்,
அதாவது பிரச்சனை இல்லைன்னா இங்கே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எப்படி இருப்பீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி 4 காலில் ஒன்று வந்து ஊர்ந்து ஓடிச்சு, பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ பின்னாடி ஒருத்தன் கத்தி எடுத்து துரத்துறான், முன்னாடி ஒண்ணு 4 கால்ல ஓடுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கும் ஒன்றும் புரியல மக்களே. மரிசாவா விளையாண்டே இப்படி இருக்கு, இன்னும் என்னெல்லாம் காத்துட்டு இருக்குன்னு தெரியல. நல்ல வேலை எப்படியே வெளியே போட்டு வழி கிடைச்சிச்சு. சீக்கிரமா இறங்கு. இருடா இறங்குவோம். ஆனா இறங்கும் போது அவன் இருந்துருவானோன்னு வேற பயமா இருக்கு. ஓகே இப்போதைக்கு இங்க இல்ல. பேயோட ஃப்ரெண்டா விளையாடும் போதே நம்மளுக்கு இந்த நிலைமையே, பேயோட எதிரியா விளையாண்டா எப்படி இருக்கும், போட்டு தலைகளை தொங்க விட்டுறோம்னு நினைக்கிறேன். ஓகே லிஃப்ட். ஐயோ எந்த பட்டனும் வேலை செய்ய மாட்டேங்குதே. ஒருவேளை லிஃப்ட்டுக்கு கரண்ட் இல்லையோ? இருடா. ஓகே மக்களே, அந்த லிஃப்ட் அங்கதான் வந்து ஷைன் ஆயிருக்கு. நம்ம தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோம். லிஃப்ட் சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா இங்க தப்பிச்சு ஓடிடலாம். அவங்க எங்க இருக்கானே தெரியல அந்த கத்தியை வச்சுக்கிட்டு. ஓகே வந்துருச்சு. ஆஹா லிஃப்ட் வந்துச்சு, சூப்பர். சீக்கிரமா உள்ள போ. அவன் வந்துற போறான் சீக்கிரம். இருடா பதட்டப்படுத்தாத. ஓகே மக்களே, இப்ப லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா போதும், அவங்க கிட்ட ஓரளவுக்கு தப்பிச்சிருவோம், பிரச்சனையே இல்ல. முடிஞ்சு அவ்வளோ. இப்ப நம்ம உசுரோட இருக்கோமா இல்ல வந்து நம்மள மயக்கமா இருக்கோமா என்னன்னே தெரியல. பட் சாப்டர் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ சாப்டர் 2 ராமாவை ப்ளே பண்ண போகிறோம். ராமா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே வரும்போது அதாவது பார்ட் 1 பார்க்கும்போது தெரியும், அங்கே பக்கத்தில் வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி செக்யூரிட்டி கார்டு வந்து தூங்கிட்டு இருந்தாருல்ல, அந்த கேரக்டரை தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். இவர் இப்போ என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் எப்பவும் போல ரெகுலர் ரவுண்ட்ஸ் போறாரு. ஸோ அவர் ரவுண்ட்ஸ் போகும்போது அவர் என்னெல்லாம் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் பண்றாரு, அவர் என்னெல்லாம் இந்த பே பண்ணுது அப்படின்றத தான் வந்து இப்போ நம்ம வந்து சாப்டர் 2ல பார்க்க போறோம். மக்களே, நம்ம ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளோர்ல தான் வந்து ரவுண்ட்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே கேலண்டர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அங்கே தான் நம்ம வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஃப்ளோர்ல ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஓகே இதை போட்டாச்சு. ஐயோ பயமுறுத்துறாங்களே. ஒரு சைன் போட்டதுக்கு இப்படியாடா பண்ணுவீங்க? அந்த பக்கம் போச்சா இல்ல இருக்கான்னு தெரியலையே இன்னும். என்ன பொம்மை தலை மாட்டு சுத்திக்கிட்டே இருக்குது. டேய் ஏன்டா அப்படிலாம் பண்றீங்க? ரவுண்ட்ஸ் ஒரு குத்த மாட்டா. இப்ப அந்த பக்கம் போலாமா வேண்டாமான்னு வேற தெரியல. ஐயோ இந்த பக்கமும் இருட்டா இருக்கு, அந்த பக்கம் போகவும் பயமா இருக்கு. சரி தாண்டி போவோம். சுத்துறது நினைச்சு யாரு அப்படியே வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க மக்களே. ஒரு செகண்ட் ஹார்ட்டிங் நின்று போச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப எந்த இடத்துல இருக்கும்னு தெரியல. அப்படியே வந்து எங்கேயோ நம்மள கட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு. பட் எந்திரிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். என்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது? ஒருவேளை நம்மளுக்கு வைக்க போற அடுத்த ஆப்பா இருக்குமோ? இல்ல கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்க்க ஒண்ணுமே இல்ல மக்களே, எம்டியா இருக்கு. ஆனா இப்ப எங்க இருக்கும் தான் தெரியல. இங்க பாருங்க சுத்தி பத்தி எல்லா சைடும் இருட்டா இருக்கு. எந்த பக்கம் எக்ஸிட்னே தெரியல. ஃபிளாஷ் லைட் வேற கையில ஆன் ஆக மாட்டேங்குது. பக் ஆயிடுச்சான்னு தெரியல. ஐயோ சுத்தி முத்தி ஒரே இருட்டா இருக்குதே. இப்போ நம்ம எப்படி வெளிய போறது? தெரியலையே. ஆனா இந்த கேம் பக் ஆக வாய்ப்பே இல்ல. ஓகே இப்போ ஃபிளாஷ் லைட் ஆன் ஆயிருச்சு மக்களே. சரி ஓகே அவங்க அந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. நம்ம இன்னும் பயப்படணும் அப்படின்றதுக்காக அந்த டைம் ஃபிளாஷ் லைட் ஆன் ஆகாம இந்த பக்கமும் வழி இருக்கு, அந்த பக்கமும் வழி இருக்கு. சரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பக்கமே போயிருவோம். ஏய் கடவுளே, டோரை திறக்கும் போது அந்த பக்கம் யாரும் நிக்க கூடாது. இருடா யாரும் இருக்காதீங்க. ஐயோ அங்க ஒண்ணு அதே குடி சத்தம் மாதிரி இருக்குது. பாப்பா யார் மாணி? எதுக்குமா வழிய பறிச்சு நின்னு இருக்கற? பாப்பா அப்படியே கொஞ்சம் இருங்க. கேஷ் லிட்டில் கலா மக்களே, அது குடி சத்தம் பிடிக்க சொல்றாங்க. அது எப்படா முடியும்? என்னடா பேய தோர்த்தி பிடிக்கணுமா? நான் வரல, நீ வேணா ஓடு. எனக்கு அடிக்கடி தான் முக்கியம். இல்ல நீ கூடவே வர. ஓடுச்சா? நான் கூட அந்த சவுண்ட் கேட்டு நம்ம கிட்ட வந்துருச்சு நினைச்சு பயந்துட்டேன் மக்களே. பட் புடிச்சதா அவரும் டாஸ்க் கொடுத்திருக்காங்க. வாங்க பின்னாடி போலாம். மக்களே எல்லாரும் கவனிச்சீங்களா? நம்மளோட பேய் கேம் வரலாற்றிலேயே முதல் முறையா நாம ஒரு பேய் தோத்தி ஓடிட்டு இருக்கோம். ஆமா மக்களே, கமலாக்காவை வந்து விரட்டணும்னு போனோம். கடைசியில கமலாக்கா தான் நம்மள விரட்டினாங்க. இதுல வந்து நம்ம உண்மையாவே ஒரு பேய விரட்டி பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க என்ன சாலமலை ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த பொம்மை எடுத்துக்கிட்டு பின்னாடி சொல்லுதோ தெரியலையே. ஒருவேளை நம்மள வந்து விளையாட்டு காட்ட சொல்லுதா? சும்மா நார்மல் டாய் பிளேன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இங்கேயே வச்சிருவோம், தேவையில்லை. இப்போ இந்த டோருக்கு அந்த பக்கம் தான் போயிருக்கா அந்த பொண்ணு. ஓபன் பண்ண டேய் எப்படி அதை தாண்டி போயிருப்பா? என்னடா விழுந்துச்சு? இது உருட்டே ஓடுச்சு. என்னது மண்டை ஓடு? இதுக்கு என்னடா அர்த்தம் மண்டை ஓடு? அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தலையும் இந்த மாதிரி நான் ஊர்ல போகுதுன்னு அந்த பேய் நமக்கு என்ன சொல்லாம சொல்லுது. அப்படியா சொல்ற? இப்ப அந்த பேயை விரட்டலாமா வேண்டாமா? பட் அதை தாண்டாதான் நமக்கு அடுத்த ஸ்டெப்பே போகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணு. திடீர்னு திரும்பி ஒரே போடுற போது. டேய் நீ வேற பயமுறுத்தாதடா. அது வேற குடுகுடுன்னு எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. யாய் பையா ஓடுது நின்னு டோர்க்குள்ள போகுது. புச்சா ஓடாது நின்னு. ஏய் ஓடுங்க. நீ வேற
வம்பு பண்ணாதடா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வார்த்தையே வரல. என்ன ஆளகானோ? ஓ அங்க போயிடாளா? அவ டோர்க்குள்ள போட்டு டக்குனு புடிச்சிடு. அது எப்படியோ போயிடும் கிட்ட போறதுக்குள்ள சொன்னல மக்களே. இத திறந்தா அந்த பக்கம் உள்ள போக முடியுமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அப்பவே வந்து நமக்கு ஒரு ஆப் மாதிரி வச்சாங்க. இருங்க பார்க்கலாம். டேய் ஏன்னா திருப்பி இதே மாதிரி வச்சிருக்கீங்க? டேய் என்னடா இடமா மாறிக்குது? ஐயய்யா நம்மள பயப்படுறதுக்காக என்னென்னமோ பண்றானுங்களே. ஆமா மக்களே, இதை அடைச்சு வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அதாவது இந்த டோருக்குள்ள போகாத மாதிரி, நம்ம இப்ப வெளியவும் போக முடியாத மாதிரி 4 பக்கமும் செவர வச்சு அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்மள பயமுறுத்துறதுக்காக பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. டேய் இதுல இருந்து எப்படி வெளிய போகுதுன்னு சொல்லுங்களேடா. சொன்னா நம்ம தப்பிச்சிருவோம் சொல்ல மாட்டாங்க. இருங்க மக்களே, அவங்களே வெளியே ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம். சீக்கிரம் விட்டுருங்க. நல்ல வேளை எப்படி வெளிய வந்துட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டிச்சாத்தா தான். ஆமா அந்த குட்டிச்சாத்தா எங்க? அதாவது நம்மளா வெளியே வரலடா, அவங்க வெளியே விட்டுருக்காங்க. குட்டிச்சாத்தான் தானே, அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைடு எதிர்க்க நம்ம இப்ப அங்கதான் போகணும். எப்படியே நம்ம கிட்ட போறதுக்கு அப்புறம் அவன் வேற ஏதாவது கதவுக்குள்ள போயிட போறான். நம்ம போறப்போ மாட்ட போறோம். இதான் நடக்க போகுது. டேய் வாயே வைக்காதடா. பாருங்க மக்களே, வாய வச்சா அப்படியே நடக்கும். ஆனா இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கா நான் ஸ்டாப்பா. பேக்கா ஓடதுக்கு நிலுகோ. ஏக்கா ப்ளீஸ் பாலாமியா, அதுக்கேமா எல்லாத்தையும் உருட்டி தள்ளிட்டு போற. கொஞ்சம் நிதானமா போ. உள்ள போலாமான்னு தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் போவோம். என்ன ஓகே, ஓபன் ஆயிருச்சு. ஆஹா புது லொகேஷனா? ஐயோ இங்க என்ன ஆப்பக்கு போறீங்கன்னு தெரியலையே. இருங்க மக்களே, அந்த சேர்ல ஏதோ ஒரு குட்டியா இது அங்க உருண்டிட்டு இருந்த அந்த மண்டை ஓடு மாதிரி தானே இருக்கு. ஆனா ரொம்ப குட்டியா இருக்கே. இது யாரோட மண்டை ஓடா இருக்கும்? இது எதுக்கு இங்க வச்சிருக்காங்க? ஒரு அடுத்தது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் மண்டை ஓடா இங்க வச்சிருவாங்களா? ஒரு வேளை ஓடிச்சே அந்த குழந்தை பேயோட மண்டை ஓட இருக்குமோ? ஐயோ எனக்கு ஒரே பயமா இருக்குது. அப்படிதான் நினைக்கிறேன் மக்களே. இது சைல்டு கிட்ட இருந்து எடுத்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அங்க அந்த குழந்தை தானே அழுதுட்டு இருக்குது. எதுக்குடா அழுதுட்டு இருக்கு அந்த பொண்ணு? பாப்பா என்னது லேட்டா வந்துட்டோமா? ஏமா நாங்க எப்பமா லேட்டா வந்தோம்? ஏக்கா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா உங்க விக்கெட் போனதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களை விட்டுருங்க, இப்படியே ஓடி போயிடும். ஆமா பாப்பா, எங்களை இங்க இருந்து அப்படியே விட்டுட்டேனா ஓகே. அங்க இருந்து அப்படியே விட்டுருச்சு மக்களே. நான் கூட நம்மள போட்டு தள்ளிருமோன்னு நினைச்சேன். why are you so லேட்லாம் வேற கேக்குது. நம்ம தான் வந்து இருங்க மக்களே, அது சாப்டர் 1 மரிசா. ஓகே, மரிசாவை யாரோ அங்க அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவளை ஃபாலோ பண்ணிட்டு போலாமா? இருங்க நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துப்போம். இப்போ மரிசாவை வந்து கில் பண்ணலன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஃபாலோ த சஸ்பிஷியஸ் பர்சன் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனா மரிசாவை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நம்ம. ஐயோ அடுத்து என்ன காத்துட்டு இருக்குதுன்னு தெரியலையே. நீ வேற பயமுறுத்தாதடா. ஓகே மக்கள், இந்த பக்கம் தானே பாருங்க, கரெக்டா சொல்லிருக்கோம் நம்ம. மரிசா தான் இருக்கா. ஆனா மரிசா மட்டும் தனியா இருக்காளே. தட் உமன் சொல்றாங்களா, மரிசாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யாரோ இவ கையில கத்தியோட. ஆஹா சாப்பிட்டு நம்மள கடத்துறானே அந்த போட்டத்துல என்ன இவன்? டேய் கோயால யாரா நீ? ஏன்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? தெரியல பாருங்களேன். ஓகே, ராமாக்கும் இவனுக்கும் தெரியும் போல இருக்கு. என்னமா இவன்? யாரு கேட்டப்பல தொட்டுவா போல இருக்குது. டேய் எதுக்குடா தொடுற? சுல்தான் தெரியல, இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே துரத்திட்டு இருக்கோம் மக்களே. இப்ப வந்து மரிசாவா மாட்டிட்டோம், திருப்பி மாட்டக்கூடாது. நம்ம தப்பிச்சா மட்டும் தான் மரிசாவையும் நம்மளால காப்பாற்ற முடியும். வெக்க போயிருவோம். இவகிட்ட தப்பிக்கணும். நம்ம எங்க தான் வரணும்? நீ பாட்டு ஓடிட்டு இருக்க. டேய் எந்த டோர்லாம் ஓபன் ஆகுது அந்த எல்லா டோருக்கும் போலாம் மக்களே. எப்படியாச்சும் ஓடி ஒளிஞ்சிட்டோம்னா போதும். வாங்க கட கட கட, நீங்க எது தப்பிச்சு ஓடிடலாம், நிக்கவே கூடாது. கடவுளே உயர் வேகத்துல ஓடிட்டு இருக்கோம். எதுல அந்த அறையா பேய் கூட வந்துட கூடாது. டேய் இருடா, அவள வேற என்ன ஞாபகப்படுத்து. ஆமா மக்களே, இன்னும் அறையா பேய் வேற வரல. அவளும் உள்ள வந்துட்டானா நம்ம என்ன ஆவோன்னு எனக்கு தெரியல. கடகடன்னு தப்பிச்சிடலாம். என்ன ஒரு இருட்டாயிருச்சு. வரக்கூடாது முதுகுமா என்ன? கட்சின்னு நினைக்கிற மக்களே. தப்பிச்சிட்டோமா தெரியல. இங்க பாருங்க, கட்சின் தான் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டோரை வந்து லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கோம். அந்த சைடு வந்து அவன் நாக் பண்ணிட்டு இருக்கான். அதோட வந்து சாப்டர் 2 முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ராமா வந்து இப்போதைக்கு சேஃபான பிளேஸ்ல இருக்காங்க. இப்ப சாப்டர் 3 பாத்தீங்கன்னா பூனா பிளே பண்றோம். பூன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரினே வச்சுக்கோங்களேன். பட் வந்து பூனுக்கும் ராமாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் தான் பூன். இவன் எதுக்கு இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த சேலஞ்ச் மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இந்த கிராஃபிட்டி மாதிரி அங்கங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதை வந்து போட்டோ எடுக்க சொல்லி அவன் ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்கான். இது எதுக்கு இவன் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட வந்து இவன் நிறைய காசு வாங்கியிருக்கான். நீ இப்ப இந்த டாஸ்க முடிச்சிட்ட அப்படின்னா நீ அந்த மணி எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், இல்ல அப்படின்னா வந்துட்டு விட மாட்டேன், உனக்கு எக்ஸ்ட்ரா மணியும் கொடுக்குற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவனை உள்ள அனுப்பியிருக்கான். ஸோ அதுக்காக ஆசைப்பட்டு இவனை இப்போ உள்ள வந்திருக்கான். பட் இவன் உள்ள வந்த நேரம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேய்க சுத்திக்கிட்டு இருக்கு. பாவம் இந்த பச்சை பிள்ளை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்ப அந்த கேரக்டர்ல போற நம்மளும் என்ன பண்ண போறோம்னு தெரியல. சரி வாங்க மக்களே, நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு சேஃபா இங்க தப்பிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். பூனுக்கு என்னெல்லாம் ஆகுதுன்னு தெரியல. ஆஹா சாப்டர் 3யா? சூப்பர். ஐயோ இங்க எங்க இருந்து எது கிளம்பி வரனே தெரியல.
இருடா என்னடா உள்ள வந்ததுமே ஏதோ சத்தம் கேக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் கிராஃபிட்டி இருக்குது. என்னது மேடா சாமா அயமான்னு தெரியல, ஏதோ ஒரு வேர்ட் போட்டு வச்சிருக்காங்க. பட் போட்டோ எடுத்துடலாம். ஒன்னு எடுத்தாச்சு, இன்னும் 2 இந்த ஹாஸ்பிடல் எங்க வச்சு கிடக்குன்னு தெரியல. ஈஸியா லொகேஷன் இருந்தா ஈஸியா இருக்கும். ஒருவேளை அந்த அறையா பேருக்கு லொகேஷனா இருந்தா. ஏன்டா வாய வைக்கிற? ஆனா இந்த டோர் லாக்கா இருக்கு. சோ நம்ம அந்த பக்கம் தான் போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. வாங்க இந்த பக்கம் போயிருவோம். ஓபன் ஆன டோர் தானே. ஏன்டா டே, இத நாங்க முதல்லயே திறக்கும் போது திறந்து விடாம அகிலோட கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் திறந்து பயமுறுத்துறீங்க. அதானே, அப்பயே ஓபன் பண்ணினா அப்பயே உள்ள போயிருக்கலாம். இதெல்லாம் பண்ணி நம்மள இன்னும் பயமுறுத்துறாங்களா? வேற ஒண்ணும் இல்ல மக்களே. ஆஹா, ரெண்டாவது சைன் அங்கதான் இருக்கு. சீக்கிரம் யாராவது வரதுக்குள்ள டக்குனு போட்டோ எடுத்துரு. ஓகே மக்களே, 2 சிம்பிள் நம்ம வந்து போட்டோ எடுத்துட்டோம். இன்னும் 1 எடுத்துட்டோம்னா டேய் யாரா அது? எங்க இருந்தோ எவ்வளவு குரல் மட்டும் அனுப்புறான். ஆள் யாரும் கண்ண பட மாட்டறாங்க. சார் உள்ள இருக்கீங்களா? அதானே, யாராச்சும் அந்த இடுக்குக்குள்ள இருக்கீங்களா? சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு, பட் ஆளை காணும். என்னவா இருக்கும் தெரியலையே. சரி ஓகே, இப்போதைக்கு இங்க யாரும் இல்ல மக்களே. நம்ம இடத்த காலி பண்ணுவோம் இந்த இடத்த விட்டு. இந்த ஹாஸ்பிடல்ல முக்காவாசி இடம் இருட்டாதான் இருக்குது. டேய் மெயின் சுவிட்ச் எங்கடா வச்சிருக்கீங்க? போட்டு விட்டாச்சு கொஞ்சம் லைட் தெரியும். ஆமா, முன்னாடி நம்ம வந்து மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ண மக்களே. ஓரளவுக்கு வெளிச்சமா இருந்துச்சு பார்ட் 1 பண்ணும்போது. பட் இப்போ வந்துட்டு ஆன் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் உள்ள வந்திருக்கோம். வாங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணி தான் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஆன் பண்ணலன்னு வந்தா இங்க வந்து இந்த கிராஃபிட்டியே இருக்கு. ஃபர்ஸ்ட் இத போட்டோ எடுத்துருவோம். 3 எடுத்துட்டோம். ஓகே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா நாம இப்ப இங்க இருந்து எப்படி வெளிய போறதுன்னு தெரியலையே. ஆமா, ஏதோ இப்போ ஒரு சத்தம் வேற கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல எனக்கு தான் அப்படி கேட்டுச்சான்னு தெரியல. சரி ஓகே மக்களே, இப்போ வந்து டாஸ்க்கை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் மார்ச்சரிக்கு போக சொல்றா மக்களே. அப்ப இன்னும் அந்த டாஸ்க் முடியலையா? அந்த பையன் கொடுத்தது இவனுக்கு. டேய் நான் என்ன நடிச்சா மக்கள் சுடுகாடு போறோம். ஆஹா, போன் சொல்லு உள்ள இருந்தா வருது. பாத்தியா, டோர் கூட திறந்துறானுங்க. மார்ச்சரி உள்ள போடும்போதே நடக்கும் போதே பயமா இருக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆஹா, யார் உட்கார்ந்துக்கறாங்க? இது இடம் வர பக்கத்துல இருக்குது. எனக்கு அப்படிதானே. ஐயோ அடைச்சிட்டானுங்களே, வெளியே போயிடலாம் தப்பிச்சு ஓடிடலாம்னு பார்த்தா கூட இப்ப உள்ளதான் போயாகணும். என்ன அழுகிற சொல்லி கேக்குது? ஐயோ, அடுத்து என்ன நடக்குது தெரியல. தேவலாம வந்துட்டோமோ? எனக்கும் அதான் தோணுது. உள்ள யாரோ அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு அழுறாங்கன்னு தெரியல. ஏங்க, நீங்க அழுறதுக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல. உள்ள வந்த பாவத்துக்கு எங்களை போட்டு அடிச்சு போட்டுறாதீங்க. ஐயோ ரொம்ப அழுறாங்களே. ஏக்கா, எதுக்கு அழறீங்கன்னு சொன்னீங்களா? நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. ஆமா, எனக்கு வேற பயமா இருக்கு. உள்ள போலாமா வேணாமா? பட் உள்ள என்னடா மறைஞ்சு போயிட்டாங்க. உள்ளதான் போயாகணும். ரொம்ப பக் பக்குன்னு என்ன அங்க ஏதோ மின்னிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆஹா, என்னவா இருக்கும்? சரி தெரியல. கிட்ட போனாதான் தெரியும் மக்களே. அது ஏதாச்சும் க்ளூவா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மின்னிட்டே இருக்கிறதுனால. வாங்க தைரியத்தை வர வச்சுட்டு கிட்ட போய் அது என்னன்னு பாப்போம். ஓகே, புல் பண்ண சொல்றாங்க. அதை இழுத்துட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம். பாத்து பாத்து படுத்து தூங்கிட்டு இருக்கவா பட்டு எழுந்துற போறான். அதெல்லாம் ஆகாதுடா. அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பட்டக்குன்னு எந்திரிச்சிட்டா மக்களே. பக்குன்னு ஆயிருச்சு எனக்கு. டம் 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 இப்படி ஒரு அடிச்சுக்கிட்டே இருக்கு மக்களே. ஒரு சாவி எடுத்தது ஒரு குத்தமா? சாவி எடுத்ததுக்கு இப்படிலாம் பயமுறுத்துறீங்களே. இப்ப எதுவும் நம்மள ஒண்ணும் பண்ணல. கொஞ்ச நேரத்துல கொலை பார்த்தாங்களே. ஆமா மக்களே, மார்ச்சில் இருக்க மொத்த பேர் சேர்ந்து நம்மள போட்டு தள்ளிடும்னு வேற நான் நினைச்சு பயந்துட்டேன். வாங்க இந்த இடத்துல டக்குன்னு போயிடுவோம். ஆமா, நம்ம போட்டோ எடுக்க வந்தோம். சாவி எடுக்க வந்தோம். எதுக்கு சாவியில எடுத்துட்டு இருக்க? அது என்ன சாவி? எதுக்கு யூஸ் ஆகும் தெரியலையே. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதான் கொடுத்தாங்க, அதனால எடுத்திருக்கேன். சரி ஓகே, இந்த பாத்ரூம்ல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இங்க இல்ல, இந்த பக்கமும் ஓகே, இங்க ஒரு சாவி இருக்கு மக்களே. பட் இந்த சாவி எதுக்குன்னா எனக்கு தெரியல. ஆல்ரெடி இப்ப நம்ம 2 சாவி கையில வச்சிருக்கோம். சரி, இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடலாம். அது பேயா என்னன்னே தெரியல. தோலை உரிச்சிட்டு நிக்க வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, இது பேயும் இல்ல, இந்த டெட் பாடியும் கிடையாது மக்களே. இது வந்து இந்த பயாலஜி லேப்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த டம்மிஸ் வச்சிருப்பாங்கல்ல, இந்த மசில்ஸ் நேம்ஸ் அது இதெல்லாம் சொல்றதுக்கு. அந்த மாதிரி டம்மி தான் இது. தப்பிச்சு ஓடி வந்திருக்கு. டம்மியா இருந்தாலும் இவனை பார்க்க பயமா தான் இருக்குது. சீக்கிரமா ஓடு. இங்க வேற ஒரு சாவி கிடைச்சிட்டே. அந்த சாவி எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியாம சாவி எடுத்து கிடக்குறேன். எல்லாம் எதுக்காச்சும் தேவைப்படும்டா. பொறுக்கி வைக்கிறது நல்லது தானே. ஓகே மக்களே, இதை ஓபன் பண்ணிடுவோம். லிஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ளோரை காலி பண்ணிட்டு போயிடலாம். திடீர்னு டம்மிலாம் வந்து பயமுறுத்துது. அந்த அளவுக்கு ஆயிருச்சு. ஓகே, 4th ஃப்ளோர்ல இருக்கு. சீக்கிரம். டேய், நீ எங்கங்கடா நின்னு இருந்த? இங்க எப்படி வந்த? ஆஹா, நம்மளே சின்ன சம்பவம் போட போறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இங்க ஓடணும். அதாவது எனக்கு தெரிஞ்சு விளையாடுற கேரக்டர்ஸ்லயே இந்த பூன் கேரக்டர் தான் ரொம்ப பாவப்பட்ட கேரக்டர்னு எனக்கு தோணுது மக்களே. சம்மந்தமே இல்லாம உள்ள வந்து போட்டோ எடுக்கிறன்னு வந்து சிக்கிட்டானோன்னு
ஏன்னா யோசிச்சுக்கோங்க, மரிசா வந்து அரையாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளை பாக்குறதுக்காக வந்த மாதிரி இருக்கும். ராமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனோட வேலையே வந்து ரவுண்ட்ஸ் போறது, ஒர்க் வந்து இங்கதான். அதனால பூனை பாருங்க, இந்த ஷூன்னு ஒருத்த பேசிட்டு இருக்கானே, அவனால இங்க வந்திருக்கான். கேக்குதா கேக்குதா, என்ன பண்ணிட்டு இருக்க, மேல இருக்கேன் அப்படின்னு எதை பேசிட்டு இருக்காங்க. இப்ப வேற வந்து நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், இங்க நான் கேமரா வச்சிருக்கேன், நான் எல்லாமே நீ பண்றது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு புரியாத ஒண்ணு என்னன்னா, கேமரா வச்சிருக்கான்ல, அப்ப இங்க நடக்கிற பேய் எல்லாம் அவன் பார்க்கவே இல்லையா? ஒரு ஃப்ரெண்டா ஒரு அக்கறை அதையாச்சும் கேட்கல, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. நான் வந்து என்ன சொல்றது, டாய்லெட்ல வந்துட்டு ஒரு புக் வச்சிருக்கேன், அதை எடுக்காம வந்துடாத, அப்பதான் உன்னோட அந்த டெப்த், அதாவது அந்த கடன்லாம் நான் வந்து அடைப்பேன், நான் வந்து கழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஃப்ரெண்டா இல்ல என்னன்னு தெரியல. பட் நம்ம இப்ப வந்து டாய்லெட் போய் அந்த புக்கை தான் இப்ப வந்து எடுக்க போறோம். வாங்க இந்த ஃப்ளோர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் டாய்லெட் எங்கன்னு. ஏன்டா யாரை போறது ஓனரே, ஏற்கனவே நான் எடுத்த 3 கோட்டைக்கு நீ காசு தரணும், இப்ப நான் டாய்லெட்ல போய் புக் எடுக்க சொல்றேன். அதேனே என்னன்னு தெரியல மக்களே, இந்த ஃப்ளோர்ல என்னெல்லாம் காத்துட்டு இருக்குன்னு தெரியல. கீழ் ஃப்ளோர்ல டம்மியை வச்சு பயமுறுத்தினானுங்க, இந்த ஃப்ளோர்ல என்னெல்லாம் இருக்கோ. ஓகே, வழக்கம் போல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அங்க பாத்தியா யாரோ நின்னுட்டு இருக்காங்க. நானும் பார்த்தேன்டா, அது வேற ஏதோ சொல்லுவாங்களா, இந்த எலக்ட்ரிசிட்டி லீக் ஆன மாதிரி இந்த மாதிரி ஸ்பார்க் ஆயிட்டே இருக்கு. என்னடா நடக்குது, ஃபுல்லா அதிருது. டேய் யாரா அது? ஐயோ, இப்ப நம்ம அந்த சைடு தான் போணும் போல இருக்குதே. மக்களே, இப்ப அந்த பக்கம் தான் போகணும், அங்க போனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் டாய்லெட், அது நியர்ல தான். ஏன்னா எங்க பேய் இருக்கோ அது என்ன கரெக்டான வழின்னு அர்த்தம். ஆத்தாடி, நம்ம கக்கூஸ்குள்ள போனோம்னா முதல்ல இந்த கரண்ட் கட் பண்ண போல இருக்குதே. ஆமா, ஏன் பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்கு மக்களே. இப்ப காலை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்மளுக்கு ஷாக் அடிச்சு நம்ம செத்து போயிருவோம். அதனால ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணணும். ஸோ அப்ப இந்த மெயின் இருக்கிற இடம் எது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். எந்த பக்கம் வச்சிருக்கீங்க மெயின் பாக்ஸ? ஆஹா, பச்சை கலர் லைட் உள்ளதா எரியுது. அப்பனா உள்ளதான் மெயின் இருக்குதா? சீக்கிரம் போல போய் ஆஃப் பண்ணி விடு. இருங்க மக்களே, சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இதை போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது என்ன புக்கு, எதுக்காக அந்த புக்கை கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னடா சத்தம் அது? திடீர்னு சத்தத்தை போட்டு பயமுறுத்திட்டு இருக்கானுங்க, சைலண்டா இருக்கிறானுங்களா? என்னடா இவ்வளவு இருட்டாகுது? ஆஹா, மெயின் ஆஃப் பண்ணதுல மொத்தத்துக்கு கரண்ட் போயிடுச்சு போலதே. செல்போன் லைட் வச்சு சமாளிக்க முடியுமா? இதெல்லாம் சமாளிச்சிடலாம். இதுல ஹைலைட்டே என்னன்னா, பேய் எப்போ வரும் அப்படின்றத யோசிச்சே நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள எவனது இருந்தா சொல்லிடுங்கடா, நாங்க இப்படி வெளிய போயிரோம். ஆமா, கொஞ்சம் நீங்க ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா கூட நாங்க தப்பிச்சு ஓடிடுவோம். ஓகே மக்கள், இங்க தான் வந்து இந்த புக் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மின்னிட்டு இருக்கு. என்னது செரிமனியல் கேண்டிலா, இன்சென்ஸ் டு மக்களே, நம்மள போய் பூஜை பண்ண சொல்றாங்க ரிச்சுவல்ல. இல்ல எனக்கு புரியல, நாங்க இந்த போட்டோ தானே எடுக்க வந்தோம். எனக்கு தெரிஞ்ச நாம ஏதோ பெரிய ஆபத்துல போய் சிக்க போறோம்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது மக்களே. தெரியாதனமா உள்ள வந்துட்டோம், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து உள்ள வந்திருக்கலாம். அதான் நான் சொல்லல, ஜோன் பி அந்த சாவி போட்டு வந்தா உள்ள ஜோம்பியா வர போகுது, அதனால தான் ஜோன் பின்னு குடுத்துறானுங்க. டேய், அது ஜோன் பி, ஜோம்பி இல்ல, கம்முனிரு. நானே பயத்துல இருக்கேன், எனக்கு இவன் பேசி இன்னும் பயத்தை ஏத்தி விட்டுருவான் போல இருக்கு. அது இதுன்னு ஜோக் பண்றன்ற பேர்ல. சரி ஓகே மக்களே, இப்போ இந்த ஃப்ளோர்ல இந்த ஜோன்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. ரிச்சுவலா ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எந்த ரூம்ல போய் ரிச்சுவலா ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அது ஸ்டார்ட் பண்ணா இங்க தப்பிச்சு போயிடலாமான்னு தெரியல. இருங்கடா, ஐயோ டோர் திறக்கிறது சொல்லி கேட்டாலே பயமா இருக்குது. ஆமா, நம்ம டோர் சாவி போடாம எப்படி டோர் திறக்குது? அப்ப அந்த சாவி எதுக்கு குத்தானுங்க? சாவி ஆக்சுவலி நம்ம போட்டு ஓபன் பண்ணாலும் தெரியாது மக்களே, ஏன்னா அது ஓபன் பண்ண மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. பட் இந்த டோர் வந்து நம்ம சாவி போடாமே ஓபன் ஆயிருச்சு. இப்போ உள்ள பாத்தீங்கன்னா இங்க கேண்டில் ஏற்றி வச்சிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேண்டிலும் இன்சென்ஸ், அதாவது ஒரு ஊதுவத்தியும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதாவது மந்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊதுவத்தி மெழுகுவத்தி வேணும்னு கேக்குறாங்களா? அதானே? ஆமா, அதேதான். இப்ப வந்து இந்த ஃப்ளோர் ஃபுல்லா நம்ம தேடி இந்த மெழுகுவத்தியையும் அந்த ஊதுவத்தியும் நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க வைக்கணுமா. வச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பேய் வந்துருச்சுன்னா என்னடா பண்றது? எல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு இப்ப என்ன ஒரு டவுட்னா, நம்ம உள்ள வந்தது புக் எடுக்கிறதுக்கு, அதை விட்டுட்டு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அதான் எனக்கும் தெரியல. ஆனா இதுதான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் சொன்ன புக், அது ஆக்சுவலி புக்கை வந்து நம்ம மாற்றி எடுத்துட்டோமா என்னன்னு தெரியல. பட் அவன் சொன்ன இடத்துல ஒரு பேப்பர் தான் இருந்துச்சு, அதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ அதை பண்ணி தான் ஆகணும். பேனரா ஏண்டி யாரை பதவல எதுக்கு இப்படி பயமுறுத்தற பண்ணிட்டு இருக்க? அதாவது ஒரு நர்ஸ் அவங்க போட்டோ அப்படி வச்சிருக்காங்க. திடீர்னு இருட்டுக்குள்ள பார்த்தது டக்குனு பக்குன்னு ஆயிருச்சு. ஓகே, இந்த ரூம்ல வந்து நமக்கு கேண்டில் கிடைச்சிருச்சு. இன்னும் ஊதுவத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரிச்சுவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, மெழுகுவத்தி கிடைச்சிச்சு, ரைட். இதோ ஊதுவத்தி தான் வேணும். அந்த ஊதுவத்தி இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூம்ல குத்தா நல்லா இருக்கும்.
ஒருத்துக்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போதைக்கு தேடின வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில் எடுத்துட்டு போய் நம்ம அந்த இடத்துல வச்சிருவோம். மெழுகுவர்த்தி வைக்கும் போது கதவு சாத்திட்டு போய் யாராவது அண்ணி சேர்த்து வந்து நம்மளே போட்டு தள்ளுற போது. அப்படியா சொல்ற? ஆனா திடீர்னு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு கதவு திறந்துருந்தா தானே வாட்டமா இருக்கும். சரி ஐயோ நேரம் போக போக பக்கு பக்குன்னு இருக்குதே. இருங்க மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா கேண்டில் வச்சதுமே வந்துட்டு இந்த உள்ள இருக்க பாத்ரூம் டோர் வந்து ஓபன் ஆயிருச்சு. லாக் ஆயிருந்தது. அதுக்குள்ளதான் நம்மளுக்கு ஊதுவத்தி கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளோட பேய்க்கு மறுநாட்டிலேயே எதுக்கு பண்றோனே தெரியாம பண்ற மோத பூஜை இதுவாதான் இருக்கும். அதேதான் மக்களே, இப்ப இந்த பூஜை பண்ண இதோட ரிசல்ட் என்ன இருக்கும் நம்மளுக்கு ஐடியாவே கிடையாது. நம்ம பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி கதவை திறந்தே வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் திடீர்னு ஏதாச்சும் கிளம்புச்சுன்னா குடுக்குடுன்னு நம்ம ஓடி தப்பிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பாத்துக்கோங்க. ஐயோ பயமா இருக்குதே. ஐயோ இவ்வளவு வரை கதவு சாத்தி விட்டானுங்க. என்ன ஒண்ணுமே ஆகல? ஒன்னும் ஆகலையா? போய் உட்காருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் காத்திருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அண்ணே எனக்கு எதுவும் தெரியாது, விட்டுருங்க. எல்லாத்துக்கும் இந்த அம்மா தான் காரணம். என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? ஐயோ கூப்புன்னு இருக்குதே. என்னடா பண்ண போறீங்க? அதான் எனக்கும் தெரியல மக்களே. பட் என்னமோ வந்து இங்க இருக்கு ஆபத்தா. என்ன அடி வயிற்றில் ஒரு மாற்றம்? ஓ யூரினா போட்டும். யாராது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மக்களே. அது யார் படுத்துருக்குது? டேய் காதுக்குள்ள உனக்கு பயமா இல்லையாடா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாச்சும் பேசுறா? எனக்கு பயமாலாம் இல்ல. ஏன்டா பயமா இல்லையா? யாரோ நான் தான் ஏற்கனவே செத்துட்டேனே. செத்துட்டியா? அப்ப அது பெட்ல படுத்திருந்தது நீதானா? கம்முனு இருடா. வேற யாராச்சும் வந்துட போறாங்க. இன்னும் நம்மளால எந்திரிக்க முடியல மக்களே. இன்னும் என்னெல்லாம் காத்துட்டு இருக்கு தெரியல. ஐயோ எனக்கு சுச்சா போனதுக்கு அப்புறம் இப்ப கக்கா வர மாதிரியே இருக்குது. எல்லாம் வரும். யாரும் நிறைய பேர் கத்துற மாதிரியே இருக்கு காதுக்குள்ள. என்னடா நடந்துட்டு இருக்கு தெரியல மக்களே. ஐயோ இவனுக்கு கொடுக்குற எஃபெக்ட்ல எனக்கு பக்கா வந்து நடந்துரும் போல இருக்குதே. எனக்கும் அப்படிதான் இருக்கு. யாரும் வந்துராதீங்க. எந்த பேயும் வராம இருந்தா சரி. ஓகே மக்களே, இப்போ வந்து ஓரளவுக்கு வெளிச்சமாயிருச்சு. எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஓடு அதாவது தெரியாதனமா வந்து சிக்கிறதுனா இதுதான் போல இருக்கு. சீக்கிரம் வேற வழி கண்டுபிடி. வேற வழி இருக்கும் பாரு, போறதுக்கு வழி இருக்கும் பாரு. இருடா அந்த பக்கம் வழி இல்லடா. இந்த டோர் ஓகே மக்களே, இந்த டோர் வந்து ஓபன்ல தான் இருக்கு. நம்ம இந்த பக்கம் வருவோம். ராமா இருக்காங்க. ராமா முடிஞ்சு. ஆக்சுவலி சாப்டர் 3லயும் இப்ப வந்து பூனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா ராமாவை பார்த்ததும் தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பூனுக்கு எதிர்க்க வந்து வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம மரிசா சாப்டர் 1ல விளையாண்டோம்ல, அவளை வந்து அறையா எழுப்பிட்டு இருக்கா. எழுந்துரு மரிசா எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்டர் 4ல வந்து நம்ம திருப்பி மரிசாவை தான் கண்டினியூ பண்ண போறோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ட் 3 வீடியோல வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய மர்மங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? இப்போ வந்து இத்தனை நாள் ரவுண்ட்ஸ் போகும்போது நடக்காத விஷயங்கள்லாம் இன்னைக்கு ராமன் ரவுண்ட்ஸ் போகும்போது ஏன் நடந்துச்சு? இப்போ இந்த கிராஃபிட்டிலாம் வரைஞ்சி வச்சிருக்கான் அவன் ஃப்ரெண்டு. அவன் ஹாஸ்பிட்டல் போகும்போது நடக்காததெல்லாம் பூன் வந்து ஹாஸ்பிட்டல் போய் போட்டோ எடுக்கும் போது ஏன் நடக்குது? ஒருவேளை மரிசா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதா என்ன அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இதெல்லாம் போக போக அடுத்தடுத்த சாப்டர் நம்ம வந்து பிளே பண்ணும்போது தான் நம்மளுக்கு இதுக்கான கிளியர் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். இது வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்த எல்லா சேனல் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். இதோட இந்த சாப்டர் வந்து முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஒருவேளை அடுத்த வீடியோ வந்து அரைய பார்ட் 3 கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் டார்கெட் 15K. அந்த லைக் டார்கெட் வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அரைய பார்ட் 3 கண்டினியூ பண்ணி போட்டுடலாம். அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அடுத்த வீடியோல சந்திப்போமா? Bye bye. Love you all.